நன்றிப்பா. செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? சிபிஐ விசாரணை அவர் புதுசா? ஆமா, அவர் பண்ற ஊழலுக்கோ லஞ்சத்துக்கோ வந்து சிபிஐ என்ன வேற ஏதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் கூட விசாரிக்கணும். குறிப்பா இந்த முறை 41 பேர் கரூர்ல இறந்தாங்க, அது சம்பந்தமா ஆஜராயிருக்காரு. சம்பளம் வாங்க மறுத்தாரு, ஆனா இன்னைக்கு ஆஜராயிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? நீதித்துறை சட்டம் அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். நீங்க வேணா வெறிய ஆளா இருக்கலாம், ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளா இருக்கலாம், ஆனால் கரூரில் இறந்த நபர்களுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று மக்களுக்கு ஒரு தீவிரமான சந்தேகம் இருக்கிறது. அதனால் சிபிஐ அவர் விசாரணை கூப்பிட்டிருக்காங்க. உங்களோட கற்பனைக்கெல்லாம் அளவே கிடையாதுங்களா? இப்ப சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு மேடம். அதனால வந்து ஒரு தோசை கூட ஒரு 35 ரூபா வரைக்கும் கிடைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா வந்து மத்திய அரசை பொறுத்தளவுக்கு சிலிண்டர் ஆகட்டும் பெட்ரோல் ஆகட்டும் சகஜமா கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அங்க பாருங்க, வீடுகளுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயும் கிடையாது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்மணிகளுக்கு முதல்ல பாதுகாப்பை உறுதி பண்ணணும். வணிக பயன்பாடு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஒரு வணிக பயன்பாடு ஒரு பொது இடத்துல இருக்கிறது, அதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதுல சில கட்டுப்பாடுகளை மட்டும்தான் வச்சிருக்கோம். அப்போ தட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்பாடு இருக்கிறது, தட்டுப்பாடு இல்லை. அதுவும் கூட இன்று காலை ஈரான் நாட்டோட பேசி நம்ம இந்திய கப்பல் மட்டும் அதற்கு தனியாக ஸ்பெஷல் அனுமதி வாங்கி நமக்கு இன்று எரிவாயுவை கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. அதனால எந்த விதமான ஒரு சிரமம் இல்லாமல், ஏன்னா இது வந்து இந்திய நாட்டிற்கு உள்ளாக இருக்கின்ற பிரச்சனை அல்ல. எரிபொருள் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்ல, வெளிநாட்டில இருந்தா நம்ம வாங்கணும். அதிலும் வெளிநாட்டில போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த நாட்டு கப்பலுக்கு அனுமதி இல்ல, ஆனால் இந்திய நாட்டு கப்பல்கள் மட்டும் நமக்காக பிரதமர் மோடி கொண்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய கேள்வி இப்ப உங்களது. எனக்காக குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தி அவரை பத்தின ஒரு விமர்சனத்திற்கு கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை அவர் அக்னாலேஜ் பண்றாரு. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு குரல் என்பதும் அவர்களுடைய எண்ணம் என்பதும் தமிழக அரசியல்ல எப்போதுமே அதற்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்களை குறைவாக மதிப்பிடுவதும் அவருடைய ஒரு அரசியல் ரீதியான பங்களிப்பை பற்றி தவறாக பேசுவதும், அதுவும் அரசியலில் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய நபர் பேசுவது என்பதும் மிக மிக கண்டனத்துக்குரிய விஷயமா நாங்க பாக்குறோம். கீழடி உள்ளிட்ட 8 இடங்களுக்கு வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு. அதுக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய தொடர் அழுத்தம் காரணமா தான் இந்த அனுமதி எங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர். கீழடியை விட பழமையான இடம் ஆதிச்சநல்லூர். கீழடி தமிழர்களுடைய பாரம்பரியத்தை தொன்மையை சொல்லக்கூடிய சான்றுகள் இருக்கக்கூடிய இடம். அதுல மத்திய அரசு நாங்க ஆராய்ச்சி பண்ண தயாரா இருக்கோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்ல நீங்க வேண்டாம் நாங்களே அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாங்க. எதுக்காக? கீழடி எங்களோட பெருமை, தவறே கிடையாது. மாநில அரசு நீங்க பண்றீங்களா பண்ணுங்க, அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அதை விட பழமையானது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் சான்றுகள் என்பது கீழடியை விட தொன்மையானது. ஆக தமிழர்களுடைய தொன்மை இன்னும் கூட பெருமைப்படத்தக்க வகையில மத்திய அரசு அதுக்கு நிதி கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல தனியா அருங்காட்சியகம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மியூசியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால் தமிழர்களுடைய பாரம்பரியம் தொன்மை எல்லாம் திமுகவிற்கு சொந்தமல்ல, இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு சொந்தமான பெருமை. மத்திய அரசு கொடுக்கிற திட்டத்திலையும் ஏற்கனவே அதிமுக அரசோட திட்டங்களையும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சிக்கிறார் ஸ்டாலின். கே. நேரு அவர்கள் மீது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். ஆமா, இத்தனை நாள் வந்து போலீஸ் கண்ட்ரோல் இருந்தாங்க. இப்ப எந்தெந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் திமுக மாவட்ட செயலாளர்களாக இருந்தார்களோ இப்போதெல்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணது, என்ன நடவடிக்கை வேணுமோ அது காத்துட்டு இருக்கு. புதுச்சேரியில என்ன விஷயம்? பாஜக வந்து சரியான அங்கீகாரம் உங்களுக்கு தரல, அதனால தனிப்பிரிக்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. பாஜகவா? எல்லாம் ஸ்பெகுலேஷன். அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நாங்க ஆட்சி அமைக்கிறோம். செந்தில் பாலாஜியோட ஒரே அசைன்மெண்ட் கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறது, அதை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து ஓட்டு வாங்குறது நினைக்கிறாரு. அவரோட வேலை ஒருவேளை கரூர்ல வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கொங்கு மண்டலம் தன்மானம் மிக்க ஊருங்க, சுயமரியாதையான மக்கள், உழைக்கின்ற மக்கள் இருக்கிற ஊரு. இங்க வந்து உங்க ஊழல் பணத்தெல்லாம் என்ன கோடிக்கணக்கா கொண்டாலும் வேலை நடக்காது. அதாவது 8690 கொலைகள் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் வந்த பிறகு நடந்திருக்குதுங்க. இது என்ன பெரிய தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்குதா? 22 லட்சம் டன் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது.
போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிற கஞ்சாவை எலி தின்னுடுச்சுன்னு சொல்றாங்க. யார் தின்னான்னு நமக்கு தெரியாது. ஆக தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் இயற்கை உபாதையை கழிக்க போக முடியலன்னா தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது? உண்மையிலே எனக்கு மனசு வருத்தமா இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை 14 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இரவு முழுதும் அந்த காட்டுல இருந்துட்டு 16 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காளே. பெண்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதா? 5000 ரூபாய் போட்டுட்டோம் திமிரு, நாங்க 5000 ரூபாய் போட்டுட்டோம், பெண்கள் எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க திமிரில் இருக்கிறது இந்த ஆட்சி. ஆனால் பெண்கள் எல்லாம் திமிர்ந்து எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது. நீங்க மட்டும் போடல, புதுச்சேரியிலே தான் நாங்க பெண்களுக்காக உதவி செய்திருக்கிறோம். யாரோட பணம்? அதனால இன்று ஸ்டாலின் அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 2.0 வராதுங்க. என்று பெண்கள் பாதுகாப்பாக இல்லையோ அப்ப 0 தான் வரும். 2.0 வராது. நிச்சயமாக ஸ்டாலின் வீட்டுக்குத்தான் போவா. அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அம்மாவோட ஆட்சி வரும். அதான் அம்மா திருப்பி வருவாங்க, அப்பா வீட்டுக்கு போவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் நடந்துச்சு. அதுல ஒரு கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு, இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல தொடர்ந்து கொலைகள் அப்படிங்கிறது எலெக்ஷன் நேரத்துல அதிகமா நடக்குது தென் மாவட்டங்கள். இல்ல, இதுல நேற்று கூட தொலைக்காட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நம்ம இலகுவா சொல்றாங்க, நாங்க தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடமே, அப்புறம் என்னன்னு. குற்றம் செஞ்சுட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு நிரந்தர டிஜிபியை போடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேக்குற ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லட்டும். நிரந்தர டிஜிபியை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு முழுசும் குற்றம் கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது எங்கேனாலும் குழப்பம் ஏற்படுத்துவாங்க. பெண்களை வைத்து அங்கு குழப்பம் ஏற்படுத்துவாங்க. ஆனா பெண்கள் எல்லோரும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டின் மீது அக்கறை வைத்திருக்கார். தூத்துக்குடி ஏர்போர்ட் இவங்கெல்லாம் தமிழுக்கு பெயர் வைக்கிற முதலமைச்சர் சொல்றாரு குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கணுமா? முதல் இவங்க வீட்டுல யாருக்கும் தமிழ் பேர் இல்ல, அவர் தமிழ் பேர் இல்ல. நாங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கே தமிழ் பேர் வச்சுக்கிட்டு இருக்கோங்க. நீங்க இப்பதான் 5 முறை 6 முறை ஆட்சி செஞ்சு இப்பதான் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விமான நிலையத்துக்கே தமிழ் பேர் வைத்திருக்கிறார். இதுதான் எங்களோட ஆட்சி, அதான் உங்களோட காட்சி. கனிமொழி கடந்த தேர்தலில் சொன்னாங்க தமிழகத்துல மதுவால இளமுதிர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னாங்க. படிப்படியா திமுக ஆட்சி குறைக்கப்படும் சொன்னாங்க. 5 வருஷம் ஆச்சு, ஆனா கடைகள் தான் உயர்த்தப்பட்டது தவிர அதே மாதிரி குற்றங்களும் அதிகரிச்சு. எப்படி பாக்குறீங்க? போதையில்லா பாதை வகுப்போம் என்று முதலமைச்சர் சொல்றார். ஆனா சகோதரி கனிமொழி இதுக்கு பதில் சொல்லணும். 2026 அவங்க ஓட்டு கேட்க வரும்போது அவர் 2-3 விஷயத்திற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பெண்களுக்கு எதிரான வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே நிறைவேற்றல. 100 ரூபாய் கேஸுக்கு கொடுக்கறேன்னாங்க, அது கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னாங்க, குறைக்கல. மதுக்கடைகளை குறைப்பேன்னாங்க, குறைக்கல. ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு முன்னால கருப்பு கொடியை ஏந்தி நாங்க டாஸ்மாக குறைப்போம். நாங்க இன்னைக்கு ஒன்றில் தமிழக அரசு பாஸ் மார்க் வாங்கி இருக்கிறது என்றால் டாஸ்மாக்ல மட்டும்தான் வாங்கி இருக்காங்க. அதனால் இதற்கெல்லாம் பதிலடி 2026 கொடுக்கப்படும். அதாவது ஒன்றே நான் சொல்லிக்கிறேன் தம்பிகளா தங்கைகளா, உலகம் முழுவதும் போரில் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்லயும் பெட்ரோல் டீசல் விலை 10 மடங்கு ஏறிவிட்டது. சில ஊர்ல எல்லாம் 216 ரூபாய் 315 ரூபாய் விக்குது. ஆனா இந்தியால கேஸ் விலையை ஏத்தல, மக்கள் மீது சுமத்தல. இன்னைக்கு ஏன் வணிக சிலிண்டர்களுக்கு கட்டுப்பாடு கொடுத்திருக்குன்னா வீட்டுல சிலிண்டர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. வணிக சிலிண்டர் அவங்களுக்கு மாற்று வழி கொடுத்திருக்காங்க. நீங்க வேறு எரிசக்தியை பயன்படுத்திக் கொள்ளலாம், வீட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதனால மோடி அவர்கள் எது செய்தாலும் மக்களுக்காக. இதெல்லாம் எனது தமிழ் சொந்தங்கள் என்ன சொல்றாங்களோ, என் கட்சியோட தலைமை என்ன சொல்லுதோ அது. இதை கேட்டதுக்கு தேர்தல் அறிக்கை மக்களுக்கான தேர்தல் அறிக்கையா இருக்கும். 1 வாரத்துல வெளியிடப்படும்.